தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பிராபோ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். சிம்மத்தின் ராசிநாதன் சித்திர மாதம்ன்றதுனால 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். தந்தை மகனுக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதோடு பார்த்தோம்னா இந்த மாதத்தில், அதாவது பராபவ வருஷம் சித்திர மாதத்தில் பார்த்தோம்னா, அதாவது 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் கேத்துவும் சமசப்தமத்தில் ராகுவும் எல்லா கிரகங்களும் இதற்குள்ளேயே இருக்குது. இது அதாவது இந்த ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கால சர்ப்பதோஷம்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இது ஜாதகத்தை பொறுத்து தான் தோஷங்களை சொல்ல முடியுமே தவிர, இது பொதுவாக இது கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த கோச்சாரத்தில் பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதும், இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, சுக்கிரனோடு 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கார். அதனால் பார்த்தோம்னா செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோடு பார்த்தோம்னா ஒரே வாரத்தில், அதாவது 20ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் அரசாங்கம் அந்த மாதிரியான வேலையில் இருக்கிறவங்க, அதை தவிர ஆளுமை திறனில் இருக்கக்கூடியவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, கம்பெனியில் சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 23ஆம் தேதி அன்னைக்கு புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 11ஆம் அதிபதி 11க்கு 11 இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதம் மொத்தமே 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து அதை சாதிக்கக்கூடிய திறனும் சாதிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு வரும். ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமாக பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணியிருக்கவர்களுக்கெல்லாம் சர்ஜரி போன்ற விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நலத்தை பேணி காக்கிறது ரொம்பவும் முக்கியம். இதோட பார்த்தோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதோட திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்பவுமே விசேஷம். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயோட உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தந்தையினுடைய இடம். சூரியனும் அங்கேயே இருக்கார். காரகன் அந்த இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. தந்தையோடு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சொத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு.
சரி, மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். இருப்பினும் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் மடப்பட்டு போகிறது. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/4 17/4/2026 வரலமும். அது தவிர இந்த மாத கடைசியில், அதாவது சித்திரை மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா 12/5 10/5 12/5 வரலும் இருக்கக்கூடிய 5/26 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படும். அதை தவிர பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தொழிலில் அதிக லாபங்கள் வருவது சற்று தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு சார், அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் நிறைய தொழில் நல்லபடியாக இருக்கும். லாபங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய்டார். அதற்கு பிறகு 10ஆம் இடத்துல வர்றதுனால தொழிலும் ஏற்றமாக இருக்கும். அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே தொழில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். உங்களுடைய லாபங்களும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தனக்காரகனே உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் நிற்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பணம் நிச்சயமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களில் சில நாட்கள் தள்ளி போடணும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பிராயச்சித்தம் இல்லை பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்சதுன்னா அங்கே அகத்திக்கீரை கட்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களே, ஏன்னால் உங்களுடைய உடல் நலத்தை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமான் நாமக்கல்லில் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவுமே விசேஷம். அது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.